மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்பா எனக்கு யாரும் விட்டுச்சாப்பா முடியலங்க. குரு பகவான் இந்த ஆண்டு பிறக்கும்போது 5ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறார். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருப்பார். பிப்ரவரி 12க்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்தில் லாபத்தை தருவார். மே மாதம் 14ஆம் தேதி 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார் குரு பகவான். ராகு கேதுல ராகு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக, கேது பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து கேதுவாக. திடீர் திருமணம், திடீர்னு திருமணத்தில் பிரச்சனை, திடீரென்று 2வது திருமணம், திடீரென்று 7.5 நிறைவு பெற்று புதிய வாழ்க்கை, புதிய உலகம், புதிய வாழ்வு என்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு 7.5 ஆனது நிறைவு பெறுகிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியானது இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பரில் தான் நடைபெற போகுது. அப்போ மார்ச் 29 உங்களோட சனி பாதிப்பானது குறைந்துவிடும். டிசம்பர்லேருந்து 7.5 சனியே முடிஞ்சிடும். அப்போ இந்த வருஷம் கோல்டன் இயர் தானே, பல வாய்ப்புகள் கிடைக்க தானே போகுது, புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க தானே போகுது, உறவுகளோடு இருந்த சிக்கல்லாம் தீர தானே போகுது, நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. 7.5 சனியில் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாரு உங்கள்கிட்ட. ஏன்னா அதிகமான உழைப்பை நம்பக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசினா ஹார்ட் ஒர்க்கர், கடுமையான உழைப்பாளிகள். ஒரு பெரிய ஓனராக இருந்தால் கூட இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஒரு கம்பெனியோட எம்டியா அவர் இறங்கி எல்லாமே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அவன் மகர ராசியாக இருப்பார்கள். ஒரு நிறுவன தலைவர் இறங்கி வேலை பார்ப்பார். ஒரு வீட்டுடைய ஆணிவேராக அவராக இருக்கும். ஆனால் பாமரத்தனமாக இறங்கி பெரிய வீடு கட்டிட்டு இருப்பார். ஆனால் பாமரத்தனமாக இறங்கி அவர் கொத்தனார் மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பார். சித்தாள் மாதிரி மண்ணுக்கெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருப்பார். அது காரணம் என்ன, அவங்க மகரமாக இருப்பார்கள். இப்போ கடுமையான உழைப்பாளி. ஆனால் இந்த கடுமையான உழைப்பாளி இப்போ 7.5 சனியில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. கஷ்டம்னா சொல்லி மாளாது. 7.5 சனி தொடங்கினதுலேருந்து வேலை வாய்ப்பு இழந்தார்கள், குடும்பம் பிரிந்தது, கடனில் கஷ்டப்பட்டாங்க, வீடை விற்றாங்க, காடை விற்றாங்க, ஊரை விட்டு வெளியே போனாங்க, வெளிநாட்டு பயணம் ரத்தாயி வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி சொல்லி மாளாத பல துன்பங்கள். ஆனால் அவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து சனீஸ்வர பகவான் நிறைவை தருகிறார். நிறைவை தரும்போது பாத சனியாக இருந்து நிறைவை தந்து லாப சனியாக மாறி 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். நகரும்போது மிகப்பெரிய வாய்ப்பை தருவார். இந்த கோல்டன் இயர்ஸ் இப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் 29 நிறைவு செய்யக்கூடிய சனி பகவான் டிசம்பர் மாதம் முழுமையாக நிறைவு செய்து விடுவார். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் பண்ணுங்க. நீங்கள் மகரமாக இருந்தால் நேராக தேனி போயிருங்க. தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான், யோகா சனீஸ்வர பகவான், தாந்தோன்றி சனீஸ்வர பகவான், சுயம்பு மூர்த்தி. எந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் சென்றாலும் தேங்காய் உடைச்சி தேங்காய் வீட்டுக்கு எடுத்துடக்கூடாது, திருநூரை வீட்டுக்கு எடுத்துடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவானை மட்டும் தேங்காய் பழம் எடுத்துகிட்டு வரலாம், விபூதி எடுத்துக்கலாம், விபூதி எடுத்து கொண்டு வரலாம், அவருடைய படங்களை கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம், தவறில்லை. ஏன்னா அவர் லாப சனி, யோக சனி, சுயம்பு மூர்த்தி, நல்லது செய்யறதுக்காக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். சனி போல் கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லை என்று சொல்வதற்கு இணங்க மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சனீஸ்வர பகவான். அப்படி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 நிறைவு பெற்று பல வளங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். புதிய தொழில் இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த 7.5 சனி முடியும் போது இது எப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் தவறு செஞ்சிட்டான், சிறைக்கு போயிட்டான், வாழ்க்கை சூனியமாக போச்சு, சிறையிலேருந்து வெளியே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் தான் மகர ராசி. அப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாரோ எடுத்தது போனதை விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குது, அதுலேருந்து வாழ்க்கையை எப்படி வளமாக்கி கொள்ள முடியும் என்று யோசிங்க. போனதை மறந்து விடுங்கள், இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வதற்கு சிந்தியுங்கள். அதற்கு எந்த சனீஸ்வர பகவான் கெடுத்தாரோ அந்த சனீஸ்வர பகவானை கொடுப்பார்
நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும், அவர் வாய்ப்பை கொடுத்துருவார். அந்த வாய்ப்பை தருவதற்காக, வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக, வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் நேராக தேனி குச்சனூர் போங்க, சனீஸ்வர பகவானை பாருங்கள். எப்போ நிறைய எடுத்துக்கிட்டடா, முடியலடா, இப்போ மிச்சம் இதாக இருக்குது, இதிலேருந்து ஏதாவது கொடுத்து நாளாக்கிடுவாடா அப்படின்னு வேண்டிக்கோங்க. நான் கொடுத்துறேன்டா போடான்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் பல லாபங்கள் அடைந்து, மிகப்பெரிய வெற்றி அடைந்து, வாழ்க்கையில் சுக துக்கங்களை மறந்து இன்பத்தை மட்டுமே பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி பயன்படுகிறது, எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்குகிறது என்று பார்த்தோம். இவையெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இதில் ஒருத்தருடைய பலன்கள் எப்படின்னா, ஜனஜாதகம் என்பது 50%, தசாபுத்தி என்பது ஒரு 25%, 75% ஆயிடுச்சா. அதுக்கடுத்து கோச்சார பலன்கள் என்பது ஒரு 25%. அப்போ 7.5 சனியே இருக்குப்பா. ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க, ஜனஜாதகம் நல்லா இருந்தால் தப்பிச்சுப்பாங்க. அப்போ அவரவர்கள் ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து ஜோதிடத்தை வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு நேரம் நல்லா இருக்குடா அப்படின்னு ஓடிக்கோ. அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு கார் வாங்கிறதுக்கு, ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு ஜாதகம் பார்த்துக்கோ. ஒருத்தருக்கு நேரம் நல்லா இல்லை, அவன் ஜாதக நோட்டை தூக்கிட்டு அலைஞ்சி கோயிலுக்குள்ளே போகிறான், அவனை கேலி செய்யாத. நோயுள்ளவன் மருத்துவரை சந்திக்கிறான், பிரச்சனை உள்ளவன் ஜோசியரை சந்திக்கிறான். நீ நல்லா உடம்பு வச்சிருந்து உனக்கு நல்லா இருந்தா, உடம்பு சரியில்லாம டாக்டருக்கு போனால் அவனே நீ கேலி பண்ணுற. உடம்பு சரியில்லாம அவன் டாக்டருக்கு போகிறான், அதுமாதிரி நேரம் சரியில்லாத ஜோசியரை பார்க்குறான். உனக்கு நேரம் நல்லா தான் நீ போட்டு போயிட்டுறேன். உனக்கு புண்ணிய கணக்கு ஏற்கனவே இருக்கும், அதை நீ அனுபவிச்சுட்டு இருப்ப, நீ போட்டும் போயிட்டுரு. அவரவர்கள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கை கலக்காமல் பார்த்து கொள்ளுங்கள், அவநம்பிக்கை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நம்பிக்கையை வேணுமென்றே அவநம்பிக்கையாக மாற்றாதீர்கள். ஜோதிடம் என்பது ஒரு நல்ல விஷயம். அதில் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 2025 புத்தாண்டில் பல நல்ல விஷயங்களை சரியாக பயன்படுத்தி அதற்கான இறை வழிபாட்டை செய்து இந்த ஆண்டை சிறப்பாக அமைத்து கொள்ளணும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அனைவரும் சீதா சுரேஷ் வலைவலி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்கள். பல நல்ல விஷயங்கள், புரியாத விஷயங்கள் நம்ம வலைவலி மூலிமா உங்களுக்கு வர காத்திருக்கிறது. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் கூட குழப்பம் இருந்திருக்கும், உண்மையாலுமே மாறி போச்சா இல்லை மாறலையான்னு அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். இதே போல் பல புரியாத புதிர்களுக்கு தொடர்ச்சியாக விடையளித்து கொண்டிருக்கிறோம் நம்மளது காணொலியில். அனைவரும் அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி குவித்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது வானசாஸ்திர நிபுணர், உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.